ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபாஸ்டிங் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம போய் ஜூஸ் கடைக்கு போய் நம்ம ஜூஸ் வாங்கிட்டு அப்படியே மளிகை கடையில் வரும்போது நம்ம சாஸ் வாங்கிட்டு வந்துடலாம். ஏன்னா என் தங்கச்சி எனக்கு ஏதோ புதுசாக கோலா உருண்டை என்னமோ சொன்னால் ஏதோ செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஜூஸ் வாங்குற கடைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு இருக்கோம். நான் டொமேட்டோ சாஸ் இருக்கானா ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபாஸ்டிங் இருக்காங்க. எப்பயுமே மந்த்லி வைப்பாங்க. நானும் ஃபாஸ்டிங் வைப்பேன், ஆனால் இன்னைக்கு வைக்கல. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம போய் ஜூஸ் கடைக்கு போய் நம்ம ஜூஸ் வாங்கிட்டு அப்படியே மளிகை கடையில் வரும்போது நம்ம சாஸ் வாங்கிட்டு வந்துடலாம். ஏன்னா என் தங்கச்சி எனக்கு ஏதோ புதுசாக கோலா உருண்டை என்னமோ சொன்னால் ஏதோ செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி இருக்குன்னு செஞ்சுட்டு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். அந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. அநேகம் எனக்கு என்ன ஆகும்னு தெரியல. சரி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம், என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். அது செய்யறதையும் இந்த வீடியோவில் காட்டுறேன். சரி வாங்க போய் நம்ம ஜூஸ் சாஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஜூஸ் வாங்குற கடைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் மண்டை இப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் முடி வெட்டலான்னு போய் வெட்டியும் முடிச்சிட்டேன். அப்புறம் அப்பா கூட போனாலும் கொஞ்சம் பட்டிட்டிங்கீங்களா பார்த்து இப்படி ஆகிப்போச்சு. எல்லாமே நன்மைக்கு தான். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செமஸ்டர் எக்ஸாம் வருது. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்து எனக்கு எதுவுமே சொல்லலை. ஆனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக எக்ஸாம் எழுத போகிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வம்பு பண்ணுவானுங்க, என்ன முடி இருக்கு அப்படி இப்படின்னு கேட்பாங்க. அதாவது எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க கேட்டால் அப்படி கிடையாது. நம்மளை டென்ஷன் பண்ணி நம்ம படிச்செல்லாம் மறக்க வச்சிருவானுங்க. ஸோ அதனால வந்து நன்மைக்கே சொல்லி விட்டுட்டேன். ஒரு மாதத்துக்குள்ளே முடிவு மறுபடியும் கரெக்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த கடைக்கிட்ட வந்துட்டோம். நான் 2 பாதாம் மில்க் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜூஸ் வாங்கியாச்சு. அப்படியே வந்து இந்த மல்லிகை கடைக்கிட்ட வந்துட்டோம். நான் டொமேட்டோ சாஸ் இருக்கானா டொமேட்டோ சாஸ் அதே தான். எவ்வளோண்ணா? வெற்றிகரமா நம்ம வெளியே போய் ஒரு வழியா வாங்கிட்டோம். ஆனா எப்படி சொல்றதுங்க, வெளியே வீடியோ எடுக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி சிவரிங்கா இருக்கு. எப்படின்னா ஒரு பயமா இருக்கமோ, யாராச்சும் பக்கத்துல வந்தாலும் பயமா இருக்கு. ஏதாவது சொல்லிடுவாங்களோ, என்ன தம்பி வீடியோலாம் எடுத்துட்டு அது ஏதாவது கேட்டுருவாங்களோ ஒரு பயத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சைப்பட்டு சரியா எடுக்க மாட்டேங்க. மிச்சபடி வேற எதுவும் பிரச்சனை இல்லைங்க. போக பழகிட்டு போக கரெக்டா பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பயம், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா, வாங்க வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ் பாதாம் பாலும் நம்மளோட சாஸும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. வீட்டில் போய் கொடுத்துட்டு அப்படியே பாப்பா என்ன பண்ணுறாங்கிறது பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம தங்கச்சி வந்து செய்கிறாங்களாமா. அது என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்கிறோம்? எக் லாலிபாப். எப்படி செய்ய போகிற? பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஏதோ செய்கிறாங்களா பார்ப்போம். என்னன்னு உங்களுக்கு காட்டுறோம். ஒன்றுண்ணா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட இன்க்ரீடியன்ஸ். இது மெயினான ஐட்டத்தை மறந்துட்டேன். இதுதான் வந்து மெயினான ஐட்டமா, மைதா மாவாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் இருக்கு. இதெல்லாம் வச்சு பண்ண போறாங்க போல பாப்பா. ஓகேவா, இதை வச்சு தான் பண்ண போறியா? சரி சீக்கிரம் பண்ணி விடு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன எடுத்து வச்சிருக்காங்கன்னு பாப்பான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மைதா மாவு எடுத்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் இது பெப்பரா, என்னது கரம் மசாலா, இது வந்து மிளகா, இது கொத்தமல்லி, இது இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இது என்னது இது மல்லித்தூள், இது பெப்பரு, உப்பு. ஓகே, இப்போ வந்து இதுல வந்து நம்ம ஆனியன் போட்டு சின்ன சின்னதா பண்ணி எடுக்க போறேன். அவிச்ச முட்டை, அது வந்து பிரெட் டூலாமா. இதுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு ஒரு உருண்டை மாதிரி எடுத்துட்டு அதை வந்து பிரெட் டூலில் போட்டு ஃபுல்லாக பரட்டிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்க போகிறேன். இதான் பண்ணாமா. இதுக்கு பேர் என்ன? எக் லாலிபாப்பா. நீ ஏன் வச்ச பேரா இல்லை என்ன சொல்லு? ஓகே சரி, ஏதோ சொல்கிறாங்களே, சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்படி வருதுன்னு தெரில, என்ன ஷேப்பில் வர போகுதுன்னு தெரில, பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்து இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போறியா? ஃபர்ஸ்ட் என்னென்ன போட போற? எக்கு வந்து மஞ்சக்கரு அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா போட்டு பண்ணணுமா? நம்ம பண்ற போ. என்ன பிராக்டிகலா? அது இப்ப வைக்கிறாங்க. அது மாடல் பிராக்டிகலாமா ஏதோ சொன்னாங்க.
சரி சரி. இப்போ ஆனியன். இல்ல இங்க பாரு, இந்த சமையல் சேனலும் நம்ம நடத்தல சரியா? அப்பப்ப நடத்தணும், அப்பதான் நல்லா இருக்கும். ஆனியன் அது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. டப்பு டப்புன்னு தூக்கி போடுறா. ஏய் கரெக்டா பண்ணலாம் கொஞ்சம். ஓகே. ஜாலியா நம்ம விளாக் எடுத்து போகணும், அப்பதான் பாக்குற வியூவர்ஸுக்கு பிடிக்கும். குக்கிங் சேனல் மாதிரி வெங்காயம் போடுற தக்காளி போடுறேன்னு சொல்லிட்டு இருக்காது. போடுறேன் பாரு இப்போ எல்லாத்தையும். என்னலாம் பண்ற நீ? பட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போடக்கூடாதா? ஆஹா, அதுக்கு நான் முதல்ல எடுத்து வச்சிட்டோம்ல. சரி சரி. ஏதோ யூடியூப் சேனல்ல பார்த்து ஏதோ பண்ற. சரி பண்ணு. என் தங்கச்சி நல்லாதாங்க சமைப்பா, சும்மா பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனா சப்பாத்தி தோசை எல்லாம் வேற லெவல்ல செய்வா. அது வேணா ஒரு நாள் செய்யும் போது வீடியோ எடுத்து போடுறேன். தோசையில கொஞ்சம் அது இதுன்னு ஏதோ வித்தியாசமா பண்ணுவா. எங்க அம்மா செய்யறதை விட நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓனும் இந்த வீடியோ எங்க அம்மா பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுல இப்ப யாரும் இல்லை, அதனாலதான் அடிச்சு விட்டுட்டு இருக்கேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் நீ போடுறியா ஆயில்ல? தேவையில்லப்பா. ஒரு வாட்டி அப்படிதாங்க, என்ன சொன்னா தங்கச்சி ஏதோ வடை ஏதோ அம்மா பண்ணிட்டு இருந்தாங்க போல. அப்ப என் தங்கச்சி தான் சுடுறேன்னு போனான். நான் போறேன்னு சொல்லி எடுத்து போட்டு எண்ணெய் கையிலே சுட்டுருச்சு. அந்த வீர விளையாட்டுலாம் நம்மளுக்கு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். தங்கச்சியே பாத்துக்கிட்டோம். பரவாயில்ல, நான் பாசமும் சொல்றேன். இல்ல பரவாயில்ல. உன் பாசம் எனக்கு என்னன்னு புரியுது. இது ஒன்றை பிடிச்சா ஒன்னொன்னா இதுல வைக்கணுமா? ஆரியனா, நீ இப்படிதானா இருக்க? அவ்வளவு அழகா இருக்கு பத்தியா? வெயி கொஞ்சம் சரியா? நானே ஜிம்முக்கு போய் ஃபிட்டா இருக்கேன். ஜிம்முக்கு போகும்போது ஃபிட்டா இருந்தேன், இப்ப போய் ரொம்ப மாசம் ஆச்சு, அதனால அப்படி இருக்கேன். அந்த பார்க்ல போய் வீடியோ போட்டதுனால இருந்துச்சா? அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் அப்புறம் கார்ட்லயும் கொடுக்குறேன் பாருங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன். அவ்வளவுதானா? சரி சீக்கிரம். வெயிட். இந்த அடுப்புல வந்து சட்டியில தட்டி தூக்கி வச்சு எண்ணெய் ஊற்றணுமா? அப்புறம் போடு. ஏன் இப்படி? எனக்கெல்லாம் முட்டை உடச்சு விட தெரியுமா? தரையில் தட்டு. என்ன பண்ற? ஷெஃப் சூப்பரா உடைச்சிட்டாங்க முட்டை. இப்போ வந்து இதை எடுத்து முட்டையில முக்கிட்டு அதை எடுத்து பிரெட்ல போட்டுட்டு அதை எடுத்து இந்த சட்டியில எண்ணெய் ஊத்திட்டு இருக்கீல அதுல போட்டு பொரிச்செடுக்க போறேன். கரெக்டா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தங்கச்சி எல்லாமே பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம இப்போ வந்து இப்போ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சாஸில் முக்கிக்கிறேன். உண்மையுமே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையுமே என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்லி காட்டியிருப்பேன், எப்படி பண்ணியிருக்கோன்னு காட்டியிருக்கேன். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் தங்கச்சி சூப்பராக சமைச்சு கொடுக்குறேன். எனக்கு வர நிறையா டிஃப்ரெண்ட்டாக யூடியூப்பில் பார்த்து தான் தானால யோசிக்கிறதுல சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்கிட்டு வந்த பாதாம் பாலும் இங்கே தான் இருக்கு, காட்டியிருப்பேன். அதை கொஞ்சம் குடிச்சுப்போம். பாதாம் பால் செம்மையாக தான் இருக்கு. ஆனால் ஃப்ரூட் மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த கடையெல்லாம் விற்கிறாங்களே, அதை விட எனக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சுந்தராபுரத்தில் ஒரு கடை இருக்கு, சூப்பராக இருக்கும். ஃப்ரூட் மிக்ஸ்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு. சும்மா செம்ம ஹெல்த்தியாக இருக்கு. எல்லா ஃப்ரூட்ஸையும் போட்டு
ஸ்வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போகிற மாதிரி சக்கரை அந்த மாதிரி போடாமல் பேரிச்சம்பழம் அந்த மாதிரி சூப்பராக போட்டு செஞ்சுருப்பாங்க. அந்த கடைக்கு போய் நான் vlog எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். வரட்டா?